பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட உங்களை எல்லாம் மகிழ்ச்சியுடன் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும். மேரி கிறிஸ்மஸ். இந்த 2025 இந்த கிறிஸ்மஸ் நாளில் உங்களெல்லாம் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். நாளில் கூட நம்ம அந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களை கொண்டாட கிருபை தந்ததற்காக நன்றி. இதோ நாம் கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தேவரீர் அப்பா மட்டுமாக கர்த்தாவே, தேவரீர் நீர் எங்களோடு இருந்து அப்பா இந்த கிறிஸ்மஸ் நாளை கர்த்தாவே தேவரீர் நாங்கள் அப்பா தேவரீர் இன்றைக்கு மகிழ்ச்சியுடன் அப்பா கொண்டாட நீ கிருபை தந்ததற்காக நன்றி. அதை நினைவு கூற நீ கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவர், ஒருவரே ரட்சகர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவரீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் அப்பா நீர் பிறந்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. பெத்லஹேம் என்ற ஊரில் அப்பா தேவரீர் கர்த்தாவே நீர் பிறந்தீர். எங்களை ரட்சிப்பதற்காக அப்பா பரலோகத்திலிருந்து பரலோக தேவனே நீர் இறங்கி வந்து தேவரீர் அப்பா மனித சாயலை எடுத்து எங்களுக்காக சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த நாளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தேவரீர் நீர் பரலோகத்திலிருந்து எங்களுக்காக வரவில்லை என்றால் அப்பா நாங்கள் பாவத்தில் அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. நீர் வந்து அப்பா தேவரீர் இந்த மனிதனாக பிறந்து தேவரீர் அப்பா எல்லா பாடுகளையும் எங்களுக்காக அப்பா கர்த்தாவே சகித்து கொண்டு தேவரீர் அப்பா ரட்சிப்பின் பாதையில் எங்களை நடத்தி இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கூட கர்த்தாவே உலகமெங்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நிறைய பேர் அப்பா காரணம் தெரிந்து கொள்ளாமல் தேவரீர் அப்பா உண்மையான சத்தியத்தை தெரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் பரலோக தேவனே. தேவரீர் அப்பா நீர் கர்த்தாவே அப்பா உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்து சொன்ன செய்தி இன்றைக்கும் எல்லா தேசங்களும் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் அது போய் சேரட்டும். அந்த சுவிசேஷம் போய் சேரட்டும் ஆண்டவரே. இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. மேசையா பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த செய்தி உலகமெங்கும் எல்லாரிடத்திலும் போய் சேரட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும், குடும்பங்களில் விடுதலை உண்டாகட்டும், சபைகளில் விடுதலை உண்டாகட்டும், தேவரீர் தேசங்களில் கர்த்தாவே விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே தேவரீர் எல்லா இடங்களிலும் நீர் அப்பா கர்த்தாவே தேவரீர் நீர் சென்று ஆறுதலின் செய்தியை கொடுங்க ஆண்டவரே. ரட்சிப்பின் செய்தியை அப்பா தேவரீர் போகட்டும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் நாளில் அப்பா தேவரீர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இப்போ இதோ கர்த்தாவே இதே சபைக்கு வந்திருக்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க தேவரீர். ஹல்லேலூயா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க தேவரீர். ஹல்லேலூயா. வராதவங்களுக்காக ஜெபிக்கிறேன். வந்து சேர நீ கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இம்மட்டுமாக எங்களை காத்து வழி நடத்த எங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா இந்த ஆராதனை வேலை முழுதுமாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் வழிநடத்தி பலப்படுத்துங்க. அப்போ உம்முடைய வார்த்தை மூலம் பேசுங்க. உம்முடைய பிரசன்னம் எங்களை காத்துக்கொள்ளட்டும், எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியான நாளில் ஒரு பாடல் மகிழ்ச்சியுடன் பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனும் சொந்தமாயினா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனும் சொந்தமாயினா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனும் சொந்தமாயினா.
பாதளத்தில் சொந்தக்காரர் அவர் எங்களுள் சொந்தமானார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாம் எழுந்து நிற்போம். Hallelujah. Praise God. Hallelujah. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, கிருபையும் இரக்கமுள்ள தேவனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சேனைகளின் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அப்பா தேவரீர் கர்த்தாவே, அப்பா நாங்கள் பாவத்தில் மடிந்திருப்போம் ஆண்டவரே. ஆனால் பரலோக தேவனே, உம்முடைய அன்பினாலே உம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக அனுப்பினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவரே என் நேசகுமாரன் என்று அப்பா தேவரீர் அப்பா அடிக்கடி வேதத்தில் சொல்லியிருக்கிறீரே. இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று தேவரீர் வார்த்தை இருக்கிறதே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மட்டுமாக கர்த்தாவே தேவரீர் எங்களை நீர் மட்டுமாக வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே தேவரீர் நீர் சொன்னபடி பெத்லஹேமில் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய குமாரனை அனுப்பினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனிதர்களுக்கு ஒரு செய்தி அப்பா, எங்களுக்கு ஒரு செய்தி பரலோக தேவனே, ரட்சிப்பு அப்பா, ரட்சிப்பை கொடுத்தீரே. பா தேவரீர் நரகத்திற்கு நேராக போய்கொண்டு இருந்த எங்களை தேவரீர் அப்பா உம்முடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் தேவரீர் அப்பா எங்களுக்கு பரலோகத்தை காட்டினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நித்திய வாழ்வை கொடுத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தரை யார் தேடுகிறார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு அந்த 3 ஹல்லேலூயா வான சாஸ்திரிகள் 3 பேர் ஹல்லேலூயா அவர்கள் வானத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருந்தார்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. பெரிய நட்சத்திரம், இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரம், ராஜாவுக்கான ஒரு நட்சத்திரம் வானத்தில் காணப்பட்டது. ஆனால் பூமியில் இருந்தவர்கள் யாராலும் அதை அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் யார் வானத்தை பார்த்து ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ, யார் ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களோ அந்த 3 பேர் ஆண்டவர் வந்துவிட்டார் என்று கண்டுபிடித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு செய்தி. ஹல்லேலூயா. யார் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஜெபத்துடன் சிந்தனையுடன் பயபக்தியுடன் ஆண்டவரைக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவர் வருகையில் அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் ஆண்டவர் வருகிறார் என்று. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவருடைய நாமம் ஹல்லேலூயா சிறந்த நாமம். அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமம். ஹல்லேலூயா. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நாமமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்பமாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கா
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர், மீட்பர், சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. இனிதன நாமம் இணையில்லா நாமம் இயேசுவின் நாமம். இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரின் களிப்பு. பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரின் களிப்பு. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் நீர் ஒருவரே ஆண்டவரே. இயேசு என்ற நாமத்துக்கு பிசாசுகள் நடுநடுங்குகிறது. ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை எல்லா பிசாசுகளும் நடுநடுங்க, கோட்டைகள் உடைகிறது ஆண்டவரே. பிசாசின் கோட்டைகள் அனைவரும் உடைகிறது ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்திலே ரட்சிப்பு உண்டு, உம்முடைய நாமத்தில் விடுதலை உண்டு, உம்முடைய நாமத்தில் மகிழ்ச்சி உண்டு, உம்முடைய நாமத்தில் வல்லமை இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவரே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீசஸ் என்று சொல்லலாம், இயேசு என்று சொல்லலாம், எபிரேய மொழி யெஷுவா என்று சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். நம்மை காத்து வழிநடத்த வந்த ஆண்டவர் இரட்சகர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் அப்பா தேவரே, எல்லா இடங்களிலும் உம்முடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாளில் உம்முடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் ஞாபகம் வைத்து அப்பா தேவரீர் அதற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் குடும்பமாக நீங்கள் அவருக்கு முக்கியத்துவம், எல்லாவற்றிலும் ப்ரையாரிட்டி, எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் கொடுத்தால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் சிறப்பாக ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. என்றால் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா, அவருடைய பிள்ளைகள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றைக்கு பூமியில் வந்து இறங்கினாரோ அன்றைக்கே ரட்சிப்பின் செய்தி வந்துவிட்டது. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கே கூட எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் ஒருவரே ஆண்டவர், எங்களை மீட்டு வழிநடத்தும் ஆண்டவர் நீர் ஒருவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடனின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவர்.
நல்லவர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர் அவர் ஒருவரே. அவர் என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரையே பற்றி கொண்டு ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அதுதான் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மாறாதவர், மாறாதவர். ஹல்லேலூயா. என்றைக்கு எப்பொழுதும் இந்த உலகத்தில் உங்களை உண்டாக்கினாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறவே இல்லை. அவருடைய அன்பு மாறவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார். அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிதாவானவர் நம்மை நேசித்ததினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரன், மிகவும் பிரியமாய் இருந்த ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பலியாக இந்த உலகத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சந்தோஷமாய் இருந்தாலும் அவர் பலியாவினார். அதுதான் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பின் செய்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. நம் பாவங்களை அவர் மேல் சுமந்தார். அதுதான் மிகப்பெரிய செய்தி. அவர் நமக்காக அவர் சாபங்களை ஏற்றுக்கொண்டார், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், எல்லா வியாதிகளையும் தன்மேல் சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார், எல்லாவற்றையும் சிலுவையில் அடித்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சிலுவையில் முறியடித்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நமக்கு கொடுக்கப்படும் செய்தி. ஹல்லேலூயா. ரட்சகர் பிறந்திருக்கிறார் நம்மை ரட்சிப்பதற்காக. ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible with God. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. There is nothing impossible with God. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில் அனுப்பி நம்மை ரட்சிக்க, ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார், அதை உணருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தாலும் இன்றைக்கும் உங்களுக்குள் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த உணர்வு, அந்த பயம், அந்த பயபக்தி நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த உணர்வு நமக்குள் ஒவ்வொருத்தரும் வரணும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த உணர்வு வர வேண்டும். ஆவியானவர் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார், என்னை நேசிக்கிறார், என்னை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இல்லை என்றால் நாம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட கர்த்தர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்தில் பொல்லாத உலகமாய் மாறிவிட்டது. இந்த உலகம் பொல்லாத உலகமாய் மாறிவிட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வழி காட்டவில்லை என்றால், ஆவியானவர் நம்மை வழி காட்டவில்லை என்றால் தவறான வழியில் விழுந்து விடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு வாழ்க்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார், விசுவாசியுங்கள். ஆவியானவர் நடத்துவார் என்று விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இல்லை என்றால் ஒரு நாளும் நம்மால் வாழ முடியாது. ஆண்டவர் தினந்தோறும் ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பாடுவோம் நாம். நீர் இல்லாமல்
நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், வாய் உயிரின் ஊற்றே நீயாவாய், ஒளியே நீயாவாய், உயிரின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவே பிறப்பே நீயாவாய், வழியே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆரம்பம் நீயாவாய், எனது கோட்டை, எனது அரணும் நீயாவாய், எனது நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? வாழ்வாகுமா? எனது நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நீயாவாய், மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரே, நீர் இல்லாத நாளெல்லாம் ஒரு நாளாகுமா ஆண்டவரே? நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீர் எல்லாமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உயிரின் ஊற்றாக இருக்கிறீர், உலகத்தின் ஒளியாக இருக்கிறீர். உயிர் தந்த ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆண்டவரே. எங்களுக்கு உயிர் தந்த ஆண்டவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். சொல்லுங்க.
விட்டுறாதுங்க ஆண்டவரே. ஆண்டவரே தேவரீர், எங்கள் சின்ன வயதிலிருந்து நாங்கள் பிறந்ததிலிருந்து தேவரீர் இந்த உலகத்தில் வந்தவரை தேவரீர் இன்றைக்கு இருக்கும் வரை நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவரீர் நீர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே நீர் ஒருவரே தேவரீர். ஹல்லேலூயா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்முடைய பாதத்திற்கு வருகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், ரட்சணிய தேவன், கிருபையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் தேவரீர் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை துதிங்க, ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே அப்பா, ரட்சகரே, சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஆமென் என்ற நாமத்தை உடையவரே, பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. யெகோவா ராஃபாவே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா நிசியே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரே, இந்த நாளில் கூட நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிங்க. இப்படி வார்த்தை மூலம் பேசுங்க ஆண்டவரே, எங்களை கற்றுத்தாங்க, வழி நடத்துங்க தேவரீர். அப்பா கர்த்தாவே, நீர் கர்த்தாவே இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க. ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அப்பா இந்த ஆராதனை கலந்து கொண்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க தேவரீர். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால எல்லா வியாதிகளையும் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவரீர், ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஹல்லேலூயா. அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுதுமாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவ வாழ்த்துக்கள் மறுபடியும் உங்களுக்கு எல்லாருக்கும். இது இந்த கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. நிறைய பேர் ஏற்றுக்கொள்வதில்லை, இந்த நாளை ஏற்றுக்கொள்வதில்லை, இந்த நேரத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. எல்லாருக்கும் ஒரு செய்தி என்ன என்றால், கிறிஸ்மஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் தான் பிறந்தாரா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்று சொல்லும் பொழுது, பிறந்தாரா இந்த தேதியிலும் தெரியாது. என்ன கரெக்ட், ஒரு கணிப்பில் இந்த நாளை வைத்திருக்கிறார்கள். குளிர் நாட்களால் இருப்பதால் இந்த நாட்களாக இருக்கும் என்று அவர்கள் நினைத்து வைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார் என்ற செய்தியை சொல்வதற்கு இந்த நாள் ஒரு நல்ல நாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்று நினைவு கூறுவதற்கு ஒரு சரியான நாள் இந்த நாள் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் இரட்சகராய் பிறந்தார் என்று உலகமெங்கும் செய்தியை சொல்வதற்கு இந்த நாள் நல்ல நாள். ஹல்லேலூயா. ஏன் தினந்தோறும் சொல்லலாமே என்று கேட்பார்கள் சில பேர்லாம். ஏன் தினந்தோறும் கிறிஸ்மஸ் தானே என்று. தினந்தோறும் கிறிஸ்மஸ் தான், அது உனக்கு. தினந்தோறும் கிறிஸ்மஸ் தான், அது உனக்கு, உன் குடும்பத்திற்கு. தினந்தோறும் ஆண்டவர் உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் பிறக்கிறாரோ, இரட்சகராக இருக்கிறாரோ, அது உனக்கு. ஆனால் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை கொடுப்பதற்கு இந்த நாளை முன்குறிப்பது தவறு கிடையாது. இந்த நாளில்
அதிகமாக செய்யுங்கள், அதிகமாக கொடுங்கள், அதிகமாக ஆண்டவரை நினைவு கூறுங்கள், நேரத்தை அதிகமாக ஆண்டவருக்கு செலவிடுங்கள். தவறு என்ன இருக்கிறது? கிறிஸ்மஸ் கொண்டாடுவதில் தவறு கிடையாது, அந்த நாளை நினைவு கூறுவதில் தவறு கிடையாது. நிறைய பேர் இந்த நாளே தேவையில்லை என்று யோசிக்கிறார்கள். அது மிகவும் தவறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வானத்திலிருந்து வந்த ஆண்டவர், பரலோகத்திலிருந்து வந்த ஆண்டவர் இந்த பூமியில் பிறந்திருக்கிறார் என்பது பெரிய செய்தி. அது நற்செய்தி. அந்த நற்செய்தி உலகமெங்கும் சொல்ல வேண்டும், தினந்தோறும் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த நாளில் நாம் நினைவு கூறும், உலகமெங்கும் நினைவு கூறுகிறார்கள், ஒரே நாளில் நினைவு கூறுகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. ஹல்லேலூயா. எங்கே பார்த்தாலும் இந்த ஜப்பான், இந்த பக்கம் சன் ரைஸ் ஆகிற ஜப்பான்லேருந்து அந்த பக்கம் சன் செட் ஆகிற அமெரிக்காவில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த நாளில் ஒரு கிறிஸ்மஸ் நாளாக கொண்டாடுவார்கள். ஹல்லேலூயா. அந்த செய்தி உலகமெங்கும் பரவுகிறது. ஹல்லேலூயா. ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. பாருங்கள், நம்ம கிறிஸ்மஸ்னாலே ஒரு சில பகுதிகளை தான் நாம் எப்பொழுதும் நம்ம படிக்க ஆரம்பிப்போம். இன்றைக்கும் அந்த பகுதிக்கு தான் பார்க்க போகிறோம். ஏன்னால் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் தான் அந்த பகுதியே பார்ப்போம். பாருங்கள், ரைட்டா? அப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, லூக்கா புத்தகத்தை திருப்பிக், லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 தலைமுறைகளிலிருந்து பிறக்கிறார். அவர் ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் அவர் பிறக்கிறார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அது மட்டுமல்ல, ராஜாவின் குடும்பத்திலிருந்தும் பிரீஸ்ட் குடும்பத்திலிருந்தும் ஆண்டவர் பிறக்கிறார். முதலாவது பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. பாருங்க, எலிசபெத்து, இவர்கள் ஜக்கரியா, எலிசபெத்து, இவர்கள் எல்லாம் ஆரோனின் சந்ததிகளாக இருக்கிறார்கள். எலிசபெத்துடைய சொந்தக்காரர் தான் மரியாளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் படித்தீர்கள் என்றால் பாருங்க, 1ஆம் அதிகாரம், அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். பாருங்க, அப்போ எலிசபெத்து ஆரோனின் வம்சத்தில் வந்தவள், மரியாள் ஆரோனின் வம்சத்தில் வந்தவள். இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு பிரீஸ்ட், ஒரு ஆசாரியன் குடும்பத்திலிருந்து பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் இந்த வரலாறு இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு வரலாறு பார்த்தோம் என்றால் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. 6ஆம் மாதத்திலே கேப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட, தாவீதின் வம்சத்தில் வந்த யோசேப்பின் நாமத்தை உடையவன் குடும்பத்திலிருந்து ஆண்டவர் பிறக்கிறார். அப்போ ராஜ வம்சம். கரெக்டா? தாவீதின் குடும்பம் என்று சொன்னால் தாவீது ஒரு ராஜா. ராஜ வம்சத்திலிருந்து தாவீதின் குமாரனாக ஆண்டவர் இயேசுக்கு பிறக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, he was a priest. அவர் ஒரு ஆசாரியன் குடும்பத்திலிருந்து பிறக்கிறார். அவர் ராஜா குடும்பத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற ராஜாவுமாக, ஆசாரியனுமாக, ஒரு தீர்க்க தரிசியுமாக ஆண்டவர் 3 ஆஃபீஸையும் அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். அவர் பிறக்கும் பொழுதே அப்படிதான் பிறக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிறக்கும் பொழுது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கையில் எடுத்து தான் பிறக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியனாகவும் இருக்கிறார், தீர்க்க தரிசனியாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ நம்ம படிப்போம் ஒரு இந்த வசனத்தை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். அவளோ அவனை கண்டு, இல்ல 28ஆம் வசனத்தை படிப்போம்.
அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. முதலாவது தேவதூதன் வந்து சொன்ன செய்தி மரியாளுக்கு, நீ கர்ப்பவதியாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பார், அவருக்கு பெயர், ஒரு குழந்தை பிறக்கும், அவருக்கு பெயர் என்னவை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து என்ற பெயர் வை. ஹல்லேலூயா. பாருங்கள், தமிழில் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் ஜீசஸ்ன்னு சொல்கிறோம், ரைட்டா? எபிரேய மொழியில் யெஷுவா என்று சொல்வார்கள். நிறைய பேர் சண்டை போடுவாங்க, வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன்னு சொல்கிறீங்க, இயேசுன்னு சொல்கிறீங்க, ஏன் ஜீசஸ்ன்னு சொல்கிறீங்க, யெஷுவா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. எல்லா மொழிகளிலும் ஆண்டவருடைய நாமம் இருக்கிறது. எபிரேய மொழியில்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும் என்பது கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாமம் உடையவர். அவர் எல்லா மொழிகளிலும் நாமம் உடையவர். ஹல்லேலூயா. அதனால் யெஷுவா என்ற நாமம், எபிரேய நாமம், நல்ல நாமம் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்று அழைத்தால் கூட ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது அதற்கு அர்த்தம் இருக்கிறது. ஜீசஸ், காட் சேவ்ஸ் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. யெஷுவா என்று சொல்லும் பொழுது எபிரேய மொழியில் அதற்கு அர்த்தம் காட் சேவ்ஸ், கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார் என்று அர்த்தம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அதுக்கு தான் இந்த பூமியில் வந்திருக்கிறார். அவர் நாமமே பார்த்தீங்க அப்படின்னா ரட்சிப்பின் செய்தி உடைய நாமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தது, அந்த நாமம் கொடுக்கப்பட்டது. அதை பார்த்தோம் என்றால் ரட்சிப்பின் செய்தி தான் அந்த நாமமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தது இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தார். இப்போ 2000 ஆண்டுகள் நாம் அப்புறமா வாழ்கிறோம். இந்த காரியம் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் என்றாலும் கூட நாம் அந்த காரியத்தை விசுவாசிக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் செய்தியாக இருக்கிறது. விசுவாசத்தினால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் இரட்சகர் இந்த உலகத்தில் பிறந்தார், அவர் என்னை மீட்பார், அவரை நான் விசுவாசிக்கும் பொழுது, அவர் மரித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது எனக்குள்ளே என் இருதயம் மாறுகிறது, ரட்சிப்பின் செய்தி வருகிறது. ஆண்டவர் என்னை புது மனுஷனாக மாற்றுகிறார். நான் புது மனிதனாகி கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலாக கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த இடத்தில் அவருக்கு பெயர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு என்று பெயர் வை என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பெயரில் எந்த இது நம்மளை விசுவாசத்தில் தான் இருக்கே தவிர பெயர் முக்கியம்தான். எபிரேயர்கிட்ட இல்லை ஹீப்ரூ லாங்குவேஜ் கற்றுனுங்கிட்ட போய் பேசுனீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் யெஷுவா தான் சொல்லணும், யெஷுவா தான் சொல்லணும்னுவாங்க. ஆனால் நான் ஜெபிக்கும் பொழுது இயேசுவே என்று சொன்னால் உங்கள் யெஷுவா தான் ஏன் வராங்க? நான் இயேசுவே என்று ஜெபிக்கும் பொழுது காட்சி அளிப்பார் யெஷுவா தான் காட்சி அளிக்கிறாரு. அப்போது யெஷுவா, இயேசு கிறிஸ்து, ஜீசஸ் எல்லாம் ஒரே நாமத்தை உடையவர் தான். அவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் அந்த தேவதூதன் என்ன சொல்கிறார்? 32ஆம் வசனம் படிங்க. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், உன்னதமானவரின் குமாரன் என்று அழைக்கப்படுவார். ஹல்லேலூயா. உன்னதமானவர் என்று, மோஸ்ட் ஹை, பரலோகத்தில் இருக்கும் உன்னதமானவரின் தேவன் என்று சொல்லும்போது த மோஸ்ட் ஹை, இது உலகத்திலே இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து பரலோகத்திற்கு மேலாக அமர்ந்து கொண்டிருக்கும் நாமத்தை உடையவர் அவருடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். கரெக்டாக அப்படி தானே போட்டிருக்கு? he will called as the son of the most high, குமாரன் என்று அழைக்கப்படுவார். ஹல்லேலூயா. நாம் வார்த்தைகளை மாற்றி பேசக்கூடாது. எப்படின்னா, அவர் உன்னதமானவர் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லக்கூடாது. கரெக்டா இல்லையா? அந்த வார்த்தையை நாம் மாற்றி, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உன்னதமானவர் என்று சொல்லி, உன்னதமானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை, உன்னதமானவரின் மகனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க,
உன்னதமானவரின் மகன், அந்த பொசிஷனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அவருக்கு எல்லா நாவுகளும் எல்லா முழங்கால்களும் முடங்கிதான் ஆக வேண்டும் என்ற அதிகாரமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, பிதாவானவர் கொடுத்தது என்னுடைய மகன், இவருக்கு எல்லாரும் வணங்கிதான் ஆக வேண்டும், பணிந்துதான் ஆக வேண்டும் என்று ஆண்டவர் பிதாவானவர் கொடுத்திருக்கிறார். படிங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமம் ஒன்றேதான். ஹல்லேலூயா. அது யார் செய்தது? பிதாவானவர், த மோஸ்ட் ஹை, உன்னதமானவன் தேவன், அவர் செய்த காரியம். எல்லா நாமங்களுக்கும் மேலாக கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. அதனால் நமக்கு என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு நண்பராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பனாய் பார்க்கலாம். எப்படி வேணாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். ஆனால் பிதாவானவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மளை எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய குடும்பத்தில் நம்ம எல்லாரையும் இணைத்திருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வசனத்தில் தெளிவாக இருக்கிறது. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆண்டவர் நம்மை மாற்றிருக்கிறார். அவர் பிறந்தது ராஜ வம்சத்தில், அவர் பிறந்தது ஆசாரிய வம்சத்தில். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, அந்த ராஜ வம்சத்திலும் அந்த ஆசாரிய வம்சத்திலும் நாம் வந்து கலந்து கொள்கிறோம், அதில் இணைக்கப்படுகிறோம் என்பதுதான் வேத சத்தியம். ஹல்லேலூயா. அதனால் நாம் இன்றைக்கு வாழ்வது, நாம் ஏதோ ஒரு இழந்து போனவர்களோ பிச்சைக்காரர்கள் போலவோ நாம் வாழக்கூடாது. கர்த்தரின் பிள்ளைகளாகி இருக்கிறவர்கள், ராஜாக்களும் ஆசாரியர்களும் அழைக்கப்பட்டவர்கள், நமக்கு அதிகாரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தில் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரே ஒருவர், கர்த்தரே அவர் நாமமே ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க, மேலே படிங்க. அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் படிங்க. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். தாவீதின் சிங்காசனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு சிங்காசனம். God is giving a rule, God is giving a throne to Jesus Christ his son. ஹல்லேலூயா. இந்த செய்தியை அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மரியாளிடத்தில் தெளிவாக சொல்கிறார் தேவதூதன். தாவீதின் வம்சமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருக்கும் பொழுது, அவர் பிறக்கும் பொழுது அந்த சிங்காசனமும் அவருக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, சிங்காசனத்தில் என்றைக்காவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தாரா? நீங்கள் அவர் வாழ்நாள் முழுசும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்காசனத்தில் எங்கேயாவது உட்கார்ந்தாரா? இந்த அவர் பிறந்ததுலேருந்து அவர் சிலுவையில் மரித்தது வரைக்கும் சிங்காசனத்தில் எங்கேயாவது உட்கார்ந்தாரா? எங்கேயுமே உட்காரவில்லை. ஆனால் பாருங்க, சிங்காசனம் என்ற அடையாளம் என்ன? அதிகாரம் என்ற அடையாளம் ஆளுமைக்கு கொடுத்திருக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வராதுக்கு முன்னாடி ஒரு அடையாளத்தை பார்க்கிறோம். ஃபஸ்ட்டு பார்ப்போம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாக அவருக்கு சிங்காசனம் இருந்ததா இல்லையான்னு பார்ப்போம். பாருங்க, தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் படிங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால்
க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களுக்கு எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி நானோ என்றென்றைக்கும் நிற்கும். பாருங்க, அப்போ அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ராஜ்யத்தை கொடுத்து ஒரு சிங்காசனத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ராஜ்யத்தையும் ஒரு சிங்காசனத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சிங்காசனத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கரெக்டா இல்லையா? 2:44 ஒரு ராஜ்யத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போல பாருங்க, 7ஆம் அதிகாரம், அதே தானியேல் 7ஆம் அதிகாரம், தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அப்புறம் சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. பாருங்க, அப்போ ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யமும் ராஜரீகமும் ஒரு த்ரோனும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. So God, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாக சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார், அவர்தான் எல்லாமே உண்டாக்கினார். எல்லா அதிகாரமும் உடையவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆனால் அவர் இந்த பூமியில் நமக்காக மனித சாயல் எடுத்து பிறந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, மனித சாயல் எடுத்து அவர் பிறந்தார். இதே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு காட்சி பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு காட்சி ஸ்தேவான் பார்க்கிறாரு. பாருங்க, ஸ்தேவான் பார்க்கிறாரு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 54ஆம் வசனம் படிங்க. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்ப பாருங்க, before Jesus Christ came to this world, we are seeing him in glory and power, right? அதிகாரமும் சகல ராஜ்யங்களும் எல்லா அதிகாரம் கொடுக்கப்பட்டவராய் நாம் பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பார்க்கும் காட்சி சேவான் பார்க்கிறார். அதுக்கப்புறம் யோவான் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் பார்க்கிறாரு. ஒவ்வொருத்தரும் பார்க்கிறார்கள், அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு பிறக்கும் பொழுதே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே சொன்ன செய்தி, இயேசு கிறிஸ்து குமாரன் அவருக்கு தாவீதின் ராஜ்யமும் தாவீதின் சிங்காசனமும் ஆளுகையும் கொடுக்கப்படும் என்று. கரெக்டா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆள்கிற ஆண்டவராய் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளின் ராஜாவாகவும் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார் என்ற அடையாளமுடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு யார் அதிகாரம் உள்ளவர் யார் இருக்கிறார்கள், இந்த உலகத்தில் அதிகாரம் உள்ளவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று நாம் சில நேரத்தில் நினைக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மட்டும் அதிகாரம் இல்லை, அவருக்கு வானத்திலும் பரலோகத்திலும் எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவரே நமக்கு ராஜாவாக இருக்கிறார். அப்போ நம்ம எதுக்கு கவலைப்படணும்? கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜாவும் ஆசாரியனுமாக இருக்கிறதால் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற ஆசாரியனாக பரலோகத்தில் பிதாவுக்கு முன்பாக நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காட்சி
இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த நம்பிக்கை நமக்குள்ள வர வேண்டும். என்ன? எனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக ஒரு ஆசாரியன், நான் செய்யும் தவறு, நான் என்ன செய்தாலும் ஆண்டவர் எனக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் ஆசாரியனாக பிதாவுக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. அவர் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அங்கே எனக்காக நிற்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த வசனங்கள் நேரம் இல்லை, அதனால் வேகமாக போகிறேன் நான். படிப்போம். அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் வந்துருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம். லூக்கா 1ஆம் அதிகாரம் மேலே படிங்க. அப்படியே 33 படிங்க. 33. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். பாருங்க, யாக்கோபின் குடும்பத்தை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. எட்டர்னல் கிங்டம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இந்த பூமியை மட்டுமல்ல, இந்த யூனிவர்ஸையே அவர்தான் ஆளுகை செய்கிறார். ஹல்லேலூயா. எட்டர்னல் கிங்டம். அதனால் நேற்று ஆண்டவர் உதவி செய்தாரே, நாளைக்கு எனக்கு உதவி செய்வாரா, எதிர்காலத்தில் எனக்கு உதவி செய்வாரா, அவர் என்னை கைவிட்டு விடுவாரா என்று அந்த கேள்வி உங்களுக்கு இருக்கிறது என்றால் அது தவறு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர்கள் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஒரு எட்டர்னல் கிங்டம் உடையவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். படிங்க, ஒரு வசனத்தை படிங்க. புதிய ஏற்பாட்டில் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். நித்திய ராஜ்யம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் கொடுக்கப்படும் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நித்திய ராஜ்யம், eternal life, eternal kingdom is been given to the people who believe in Jesus Christ. ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால் நித்திய வாழ்வை பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு, நாம் எல்லாம் இன்றைக்கும் மரித்தாலும் நாம் ஆண்டவருடன் ஜீவனுடன் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் இருப்போம் என்பதுதான் நிச்சயம். அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு நம்பிக்கை, give us a hope. கிறிஸ்மஸ் நாட்களில் give us a hope என்று சொன்னால், the hope is even if you are not today here, you will be in heaven with the Lord Jesus Christ. Hallelujah. That is the greatest hope you can have. Hallelujah. நன்றி. Hallelujah. ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ என்னுடன் இருப்பாய். இன்றைக்கு நாம் பூமியில் வாழும்போது கூட பரிசுத்த ஆவியானவருடன் தான் வாழ்கிறோம். Hallelujah. அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். God has never let us. நம்மை கைவிடவில்லை ஆண்டவர். நம்மை என்றைக்கும் கைவிடவில்லை. அவர் நமக்குள்ளே ஜீவிக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, இதுதான் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு முன்னுரையாக ஒரு செய்தியை வைக்கிறோம். இப்போ ஒரு 5 காரியங்கள் வந்து செய்தியாக நாம் கொடுக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10-15-20 மினிட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம முடிக்க பார்க்கலாம். காட் ஆஃப் இம்பாசிபிலிட்டி. 5 இம்பாசிபிளான காரியங்கள் இந்த கிறிஸ்மஸ் நாளில், இந்த ஆண்டவர் பிறக்கும் பொழுது, இந்த நாட்களில் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அது என்னன்னு பார்ப்போம். why God impossible காரியத்தை how he does அப்படின்னு லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். தேவனுடைய குமாரன் என்ன சொல்லப்படுவார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் மரியாள் கணவனை பார்க்காதவள், அவர் வயிற்றில் பிறக்கும் பிள்ளை தேவனுடைய பிள்ளை என்று இம்பாசிபிளான ஒரு காரியத்தை ஆண்டவர் மரியாளுக்கு புரிய வைக்கிறார். ஹல்லேலூயா. மரியாளுக்கு அன்றைக்கு இல்லை, இன்றைக்கு வரைக்கும் பாதி பேருக்கு புரியல இது எப்படி சாத்தியம் என்று.
இது இம்பாசிபிள் என்று. கர்த்தரால் இம்பாசிபிள், கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் 5 குறிப்புகளை சொல்கிறேன். அந்த குறிப்புகளை யோசித்து பாருங்க. முதலாவது குறிப்பில் ஆண்டவர் சொல்வது நேச்சுரல், ரைட்டா, நேச்சுரல் பர்த். எப்பவுமே ஒரு சாதாரணமாக எளிமையாக எல்லாம் நடப்பதை தாண்டி ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக செய்யும் காரியம் என்ன? கன்னி மரியாள் வயிற்றில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன விசுவாசிக்கணும்? நேச்சுரலா ஒன்று நடக்குதுன்னா சூப்பர் நேச்சுரலை பிலீவ் பண்ணணும். ஹல்லேலூயா. Those who believe in the supernatural things of God will see them in their lives. Hallelujah. நல்லா ஏற்றுக்கொள்ளுங்கள் மனதில். சூப்பர் நேச்சுரல் என்ற ஒரு காரியத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் அது உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். ஹல்லேலூயா. மரியாள் அன்றைக்கு விசுவாசித்தாள். ஒருவேளை மரியாள் இது எனக்கு இதில் விசுவாசம் இல்லை, நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் அந்த சப்ஜெக்டே மாறி இருக்கலாம் ஒருவேளை. ஆனால் அந்த மரியாள் அன்றைக்கு அவள் திருமணம் ஆவாதில் இருந்தாலும் அவள் விசுவாசித்தால் கர்த்தரால் இது முடியும் என்று. ஹல்லேலூயா. You should also believe that God can change anything in your life. Right? நீங்கள் கேட்டு விசுவாசித்து ஆசைப்படும் எந்த காரியமாய் இருந்தாலும் கர்த்தரால் நிறைவேற்ற முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அது நடந்தே தீரும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, மேற்கொண்டு அவள் அந்த தேவ தூதன் என்ன சொல்கிறார் படிங்க. 36. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுதான் இந்த செய்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்மஸ் நாட்களில் என்ன செய்தி? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is a supernatural thing that can happen in your life. Hallelujah. அதுதான் ஆண்டவர் கொடுக்கும் செய்தி இந்த நாளில். Hallelujah. அப்ப பாருங்க, God is a supernatural God. He can do wonders and miracles in your life, as supernatural things in your life. Only if you believe those things. Hallelujah. நீ விசுவாசித்தால் தான் அந்த supernatural things உன் வாழ்க்கையில் நடக்கும். மரியாள் அன்றைக்கு விசுவாசித்தாள், அதனால் அவர் வாழ்க்கையில் அது நடந்தது. இன்றைக்கு நீ விசுவாசித்தால் என் வாழ்க்கையும் ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் காரியத்தை செய்வார் என்று விசுவாசித்தால் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அந்த சூப்பர் நேச்சுரல் காரியத்தை செய்வார். Hallelujah. Hallelujah. Praise God. படிப்போம் பாருங்க. அதே தான் இதுக்கு ஒப்பான ஒரு வசனம் தான் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பாருங்க, அப்போ ஆண்டவர் ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்த் இருக்கிறவர், இம்பாசிபிள் காரியங்களை செய்கிறவர். அவர் என்ன செய்கிறார்? உலகத்தின் இரட்சகராக, ரைட்டா, உலகத்தின் இரட்சகராக நமக்கு பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது செய்தி என்ன? இம்பாசிபிள், காட் ஆஃப் த இம்பாசிபிள். இதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிலீவ் இன் த சூப்பர் நேச்சுரல். சூப்பர் நேச்சுரல் தமிழில் என்ன? தமிழில் என்ன? இல்லை சூப்பர் நேச்சுரல். ஓகே, நான் யோசித்து பார்த்து சொல்கிறேன். இல்லை சிறப்பெல்லாம் வந்து சாதாரண எளிமையான வேதத்தை புத்தகத்தில் வேதத்தின் பிரகாரம் ஒரு வார்த்தை இருக்குது தமிழில், எனக்கு இங்கிலீஷில் தான் தெரியுது. சூப்பர் நேச்சுரல் என்ற ஒரு வார்த்தை என்ற ஒரு காரியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். முதலாவது குறிப்பு. 2ஆம் குறிப்பு பாருங்கள், மத்தேயு 1ஆம் அதிகாரம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில், என்ன சிந்தித்துக் கொண்டிருந்தான்? அதுக்கு முன்னாடி படிங்க. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். மரியாள் இப்ப கர்ப்பவதி ஆனதால குழந்தை பிறக்க போது என்று தெரிந்தவுடன் மத்தேயு என்ன செய்தான்? அவன் நீதிமானாய் இருந்ததால், யோசேப்பு நீதிமானாய் இருந்ததால்
அவன் என்ன செய்கிறான், இதை ரகசியமாக மரியாளை ஒதுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் தேவ தூதன் காட்சியளித்து என்ன செய்கிறார், படிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆமா, பாருங்க. அப்போ யோசேப்பு இடத்தில் ஆண்டவர் பிதாவானவர் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், நீ மரியாளை ஏற்றுக்கொள் என்று. ஹல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு இம்பாசிபிளான ஒரு காரியம் நடக்கிறது. யோசேப்பு தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டு தேவதூதன் சொன்னதை தன்னுடைய கனவில் ஒரு தரிசனமாக கொடுத்த ஒரு விஷயத்தை அவன் விசுவாசித்து, இந்த சூப்பர் நேச்சுரல் காரியத்தை விசுவாசித்து மரியாளை சேர்த்துக்கொள்கிறான். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் என்று சொல்லும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பும் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. மரியாள் விசுவாசித்தால் ஓகே, தேவதூதன் சொன்னான். ஆனால் யோசேப்பு விசுவாசித்தான். பார்த்தீங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம். அவன் ஏற்றுக்கொண்டான் மரியாளை தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொண்டு அவளை சேர்த்து கொண்டால் அவன் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டான். அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த சூப்பர் நேச்சுரல் திங்கை விசுவாசித்தவன் யாரு? யோசேப்பும் தான். ஹல்லேலூயா. அப்போ there was a change in heart. இருதயத்தில் ஒரு மாற்றம் இருந்தது. முதலாவது தள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்த யோசேப்பு, அவன் இருதயத்தில் ஒரு மாற்றம் இருந்தது. அப்போ டுடே there should be a change in your heart. உங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இடம் கொடுக்கும். ஹல்லேலூயா. இருதயம் மாற வேண்டும். இருதயம் மாறவில்லை என்றால் லாஜிக் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கால ஒருவரால் மாற முடியாது. நான் அடிக்கடி ஷாத்ராக்கு சொல்லும்போது தான் சொல்வேன், சிந்தனையால் மாற முடியாது, இருதயத்தில் மாற வேண்டும். the change in heart இருக்கணும். then only you can change properly. மாற்றம் இருக்க வேண்டும் என்றால் இருதயத்தில் மாற வேண்டும், புது மனிதனாக மாற வேண்டும். லாஜிக்கலாகவும் ரீசனிங் வைத்து நீங்கள் மாறினால் அது மாற்றம் அல்ல. என்றைக்காவது மறுபடியும் திரும்பி நம் பழைய வாழ்க்கையில் விழுந்து விடுவோம். இருதயம் மாற வேண்டும். கல்லான இருதயம் பை ஃப்ளஷ் செய்யப்பட்ட ஒரு இருதயமாக, பரிசுத்த இருதயமாக, கர்த்தருக்கான ஒரு இருதயமாக மாற வேண்டும். யூ ஷுட் பிலீவ் இன் த சூப்பர் நேச்சுரல். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் கர்த்தர் எனக்கு செய்ய முடியும். பழைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அதை காட்டிலும் உயர்த்த முடியும் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். ஹல்லேலூயா. அப்போ சேஞ்ச் இன் ஹார்ட் வேண்டும். இருதயத்தில் உனக்கு மாற்றம் வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, மூன்றாம் காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கும் போனான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பெத்லகேமில் பிறக்க வேண்டும் என்பதுதான் வேத சத்தியம். அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாகவும் எழுதப்பட்டிருக்கிற உண்மை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கே பிறக்க வேண்டும்?
பெத்லஹேமில் தான் பிறக்க வேண்டும். எந்த தீர்க்கதரிசி சொன்னது? மீகா தீர்க்கதரிசி சொன்னது. மீகா எழுதியிருக்கிறார், படிங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு, இஸ்ரவேலில் உன்னை ஆளப்போகிற உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். பாருங்க, அப்போ பெத்லஹேமில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பதுதான் வேத சத்தியம், அதுதான் தீர்க்க தரிசனம். ஆனால் யோசேப்பு இருந்து வாழ்ந்து அவன் வேலை செய்யும் இடம் எங்கே? நாசரத். நாசரத்துக்கும் பெத்லஹேமுக்கும் தூரம், ரைட்டா? ஒருவேளை ஆண்டவர் பிதாவானவர் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வரவில்லை என்றால், இந்த சென்சஸ் சீசரால் இந்த சென்சஸ் கொண்டு வரவில்லை என்றால், நாசரத்திலே தான் யோசேப்பு இருந்திருப்பார். பெத்லஹேமுக்கு போயிருக்கவே மாட்டார். எந்த ரீசனும் இல்லை அவர் பெத்லஹேம் போகிறதுக்கு. பிறந்த ஊர் போகிறணும். ஏன்னா அவர் வாழ்கிற இடம், அவருடைய வீடு, அவருடைய தொழில் எல்லாமே நாசரத்தில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மரியாளை அழைத்து கொண்டு அங்கே போவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். அது வரைக்கும் அந்த தேசத்தில் சென்சஸே எடுத்தது கிடையாது. சீசர் அந்த ஏரியா ஃபுல்லாகவே சென்சஸே எடுத்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டே இருந்தது கிடையாது. சென்சஸ்ன்றது ரோமர் அந்த 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 ஏரியாவில், ஒரு ரோமில் எடுத்துருக்கலாம், ஆனால் அந்த ஏரியாவில் எடுக்கல. ஆனால் ஆண்டவர் ஏவுகிறார். யாரை? சீசரை ஏவுகிறார், சென்சஸை எடுக்க சொல்லு. அதனால் என்ன நடக்கிறது? யோசேப்பு மரியாளை கூப்பிட்டுன்னு பெத்லஹேமுக்கு போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, there was a supernatural move in their lives. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்கிறார். கவர்மெண்ட் ஆட்களை, அதிகாரிகளின் இருதயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் முடியாத காரியம் ஒன்று இருக்கிறதா? தேவனால் கூடாத காரியம் ஒன்று இருக்கிறதா என்று நீங்கள் நினைக்கலாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாள் வயிற்றில் பிறந்தார். ஹல்லேலூயா. யோசேப்பை மனம் மாற்றினார். இப்பொழுது சீசரின் மனதை மாற்றி சீசரை சென்சஸை எடுக்க வைக்கிறார். பெத்லஹேமுக்கு அவர்களை அனுப்பு என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இஃப் யூ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், you believe in the supernatural, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நீங்கள் விசுவாசித்தால், உங்கள் அதிகாரிகள், கவர்மெண்ட் யாராயிருந்தாலும் கர்த்தரால் மாற்ற முடியும். He can change things. ஹல்லேலூயா. அதுதான் இந்த செய்தியில், இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிலீவ் இன் த சூப்பர் நேச்சுரல். நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும், லார்ட் ஐ பிலீவ் இன் த சூப்பர் நேச்சுரல், I believe in the supernatural என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, there will be a supernatural miracle in your life. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவரால் செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை தொட்டவர், மரியாளை தொட்டவர், சீசரை தொட்டு அவர் அந்த சென்சஸை எடுக்க வைத்து பெத்லஹேம் ஊரில் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பதை, அந்த தீர்க்க தரிசன வசனத்தை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனம், அடுத்த குறிப்பு, 4ஆம் குறிப்பு பாருங்க, சீக்கிரமா முடிச்சிடலாம். 4ஆம் குறிப்பு, மத்தேயு 2ஆம் அதிகாரம், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாருங்க, யூதருக்கு ராஜா எங்கே என்று சொல்லி ஆண்டவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று கேட்டு வான சாஸ்திரிகள் வருகிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வான சாஸ்திரிகள் எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படவில்லை. வான சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று தான் நினைக்கிறேன். ஏன் நம்ம ட்ராமாவில் எல்லா இடத்துலையும் 3 வைக்கிறோம், 3 பேர் தான் வந்தாங்க, 3 பேர் தான் வந்தாங்கன்னு ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா, அங்கே கொடுக்கப்பட்டிருந்த கிஃப்ட்ஸ் 3 வகையாக இருந்தது.
3 வகை கிஃப்ட் இருந்ததால் 3 பேர் தான் குறைஞ்சபட்சம் 3 பேர் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு. அல்லேலூயா. அவர்கள் கூட இன்னும் நிறைய பேர் வந்திருக்கலாம், நமக்கு தெரியவில்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் 3 பேர் வந்திருக்கணும். இதில் செய்தி என்ன? ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆண்டவர் ஒரு நட்சத்திரத்தை, இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு நட்சத்திரத்தை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம். பார்த்தீங்களா? அப்போ வானத்தில் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை உருவாக்குகிறார். தன்னுடைய குமாரனுக்காக ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு விஷயத்தை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் இந்த பூமியில் நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில்தான் செயல்படுகிறார் என்று. இல்லை. இஃப் யூ பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்றால் வானத்தில் கூட அடையாளங்களை உருவாக்க முடியும். ஆண்டவரால் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார். அன்றைக்கு வான சாஸ்திரிகள் வானத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நட்சத்திரம், இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, யூதருக்கு ராஜாவான இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டிய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறதே, யார் எங்கே பிறந்தார் என்று தேடிக்கொண்டு வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய முடியும். வானங்களை கூட ஆண்டவரால் மாற்ற முடியும். நட்சத்திரங்களை கூட உங்களுக்காக உருவாக்க முடியும், கர்த்தரை நீங்கள் விசுவாசித்தால். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் மழையை நிறுத்துவார். மழை வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் மழையை வரவழைப்பார். சந்திரனும் சூரியனும் ஜாஷுவா சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது சந்திரனை அங்கேயே நிற்க வைக்கிறார், சூரியனை அங்கேயே நிற்க வைக்கிறார். He stopped the moon and the sun and he started fighting. அவன் சண்டை போடுகிறான். ஆண்டவர் அதை கேட்டார். கரெக்டா இல்லையா? அதுதான் வேதத்தில் பார்க்கும். ஆண்டவர் அதை கேட்டார். முதலாக மனிதன் சொன்னதை ஆண்டவர் கேட்டார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The first time God listened to a man who stopped the sun and the moon அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, மனிதன் சொன்னதை ஆண்டவர் God, if you believe in the supernatural, அன்னைக்கு ஜாஷுவா விசுவாசிக்காமல் இருந்திருந்தால் நட்சத்திரத்தையும் அந்த மூனையும் சன்னையும் நிறுத்தியிருக்க முடியாது, அந்த நிலாவையும் சூரியனையும் நிறுத்தியிருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு என்ன செய்தார்? ஆண்டவர் இவன் சொன்னதால், இவன் விசுவாசித்ததால் ஆண்டவர் அதை செய்தார். ஹல்லேலூயா. பாருங்க, if you believe in the supernatural, right, you should believe in the supernatural that God can even stop the sun and stop the moon, right? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எஸ், அதுதான் விசுவாசம். that's the greatest faith. யோசுவா கொஞ்சம் கூட யோசிக்கல. ஜாஷுவா கொஞ்சம் கூட யோசிக்கல. அவன் சண்டை போட்டு கொண்டு இருக்கும் பொழுதே அந்த செயலை செய்கிறான். அப்போ அவனுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு விசுவாசம். மோசே கூட இதை செய்ததில்லை. மோசையை பார்த்து இது மோசே ஒரு நாள் செஞ்சார், இந்த மாதிரி செஞ்சார், அதை நான் திருப்பி செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு கூட அவன் செய்யலை. அப்போ பாருங்க, விசுவாசம் நமக்குள்ளே ரைட் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று. கர்த்தர் சூப்பர் நேச்சுரல் காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும். கடைசியான ஒரு குறிப்பு, லூக்கா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். பாருங்க, இந்த ஷெப்பர்ட்ஸ் எந்த வசனம்? 15ஆம் வசனம் படிங்க. தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லஹேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். பாருங்க, இந்த காரியத்தை தேவதூதர்கள் வந்து ஒரு செய்தியாக யார் கொடுக்குறாங்க? இந்த ஷெப்பர்ட்ஸ், அங்கே இருந்த மேய்ப்பர்களுக்கு கொடுக்கிறார். பாருங்க, இதில் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செய்தி வெகு சீக்கிரமாக அந்த இடங்கள் முழுவதும் பரவ வேண்டும் என்றால் மேய்ப்பர்களால் தான் முடியும் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும்.
அந்த செய்தியை ஒரு சூப்பர் நேச்சுரலாக அன்னைக்கு ஒரு மெசஞ்சராக ஆண்டவர் மெய்ப்பர்களை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, the gospel, if you believe in Jesus Christ, you can become gospel preacher, you can become a gospel carrier. நீங்கள் சுவிசேஷத்தை சுமக்கிறவராய் மாற முடியும். படிங்க அந்த 17ஆம் வசனம் படிங்க. அப்படியே அந்த 17 அவங்க என்ன செஞ்சாங்க? தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பாருங்க, பிரசித்தம் பண்ணினார்கள். எல்லா இடத்திலும் போய் பிரசித்தம் பண்ணினார்கள். they spread the word of God everywhere. ஹல்லேலூயா. நேரமில்லை, இருந்தாலும் கடைசி குறிப்பு, what is so supernatural about this? இதில் என்ன இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று பார்த்தால், ஆண்டவர் அந்த சீசரை சாதாரண எளிமையான அந்த ஷெப்பர்ட்ஸை வைத்து ஆண்டவர் என்ன செய்தார்? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற சுவிசேஷத்தை அந்த இடம் முழுவதும் பரவிவிட்டார். ஹல்லேலூயா. அப்போது எளிமையான நம்மை நம்ம யோசிக்கலாம், நான் என்ன பிரதர், நாங்கள் எங்கே போய் நான் என்ன சொல்ல முடியும், நான் என்ன போய் ப்ரீச் பண்ண முடியும்? அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. யூ ஆர் அ கேரியர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் செய்தியை சுமக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் அ கேரியர் ஆஃப் த மெசேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செய்தியை உலகமெங்கும் போய் சொல்ல வேண்டும். கரெக்டா இல்லையா? இன்றைக்கு கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன? நான் ஒருத்தருக்காவது போய் இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லணும். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்து பற்றி யாருக்குமே சொல்கிறது கிடையாது. யார்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டோம். அது மிகப்பெரிய தவறு. நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு செய்தியை, ரட்சகர் பிறந்தார் என்ற மிகப்பெரிய செய்தியை எங்கே சொல்லணும்? உலகமெங்கும் போய் சொல்ல வேண்டும். இந்த 5 குறிப்புகள், காட் ஆஃப் இம்பாசிபிள், காட் டஸ் இம்பாசிபிள் திங்ஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியும், உங்களுக்கு மனம் மாற்றம் இருந்தால் என்பதை இந்த செய்தியில் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு கிறிஸ்மஸ் பாடலை பாடும் பொழுது காணிக்கை எடுக்கப்படும். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, நீ பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடி தலை சாய்க்கலானான். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாம், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே, இனி பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியும் மனமே. கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் ராஜாவாகவும் ஆசாரியராகவும் அப்பா தேவரீர் பிறந்து எங்களையும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களையும் உம்முடைய கிருபையினால் உம்முடைய இரக்கத்தினால் எங்களை அணைத்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் பிறந்து அப்பா தேவரீர் அப்பா மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர், the
காட் ஆஃப் இம்பாசிபிள் அப்பா, தேர் இஸ் சூப்பர் நேச்சுரல் காரியங்களை செய்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்வீர், அதற்காக நன்றி ஆண்டவரை. மே துதிக்கிறோம் கர்த்தாவே. those who believe, இன்றைக்கு யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தரின் வாழ்க்கையில் செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் விசுவாசிக்கிறோம். அதை தான் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த செய்தியை தான் எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்க வேண்டும். இயேசு ரட்சகர், இயேசு மீட்பர், எங்களை நம்மை எல்லாரையும் மீட்கவும் காப்பாற்றவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை சொல்ல வேண்டும். எல்லா இடங்களும் உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். believe in your heart that the greatest God, Lord Jesus Christ, is a supernatural worker. Hallelujah. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் அவரால் செய்யக்கூடாத முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். மரியாளின் இருதயத்தை மாற்றினவர், யோசேப்பின் இருதயத்தை மாற்றினவர், சீசரின் இருதயத்தை மாற்றினவர் ஆண்டவர், அடையாளங்களை வானத்தில் காட்டின ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு சுவிசேஷத்தை ஷெப்பர்ட்ஸ் வைத்து செய்த எல்லா இடங்களிலும் அனுப்பின ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய முடியும், அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் கர்த்தர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. தேவரே இந்த செய்தி எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையாகவும் உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. Merry Christmas, Merry Christmas to you everyone. Praise the Lord.